எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீர பிரகாரமாகிய உலக பிரகாரமாகிய ஆசீர்வாதங்களை குறித்து நான் தினந்தோறும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்முடைய உலக பிரகாரமாகிய ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, 3.5 ஆண்டு தன்னுடைய ஊழியத்தை முடித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக உலகத்திற்காக மரணிப்பதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை தன் அருகாமையிலே அழைத்து பேசுகிற ஒரு வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம்: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை சொல்லி நாம் கலங்கி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லை என்றால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் சீக்கிரமாய் வந்து நான் இருக்கும் இடத்தில் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை இந்த உலக பிரகாரமாகிய நமக்கு சோதனைகளும் சோர்வுகளும் தோல்விகளும் கலக்கங்களும் அவமானங்களும் கடந்து வந்தாலும், அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பரிசுத்தத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்திலே ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உங்களுக்குள் கடந்து வரட்டும். ஆமென். மிக சீக்கிரமாக ஆண்டவரனை அந்த இல்லத்திற்கு அழைப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் வரட்டும். நீங்கள் அதற்காய் காத்திருங்கள். உலக காரியங்களை நினைத்து கலங்காமல் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆமென் பரலோக மேன்மையை நினைத்து நாம் மேன்மைப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், அவருடைய வருகைக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். அதற்காக ஆண்டவர் சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, என் அன்பு பிள்ளைகளுக்காக பாதத்தில் வருகிறோம். இந்த உலகம் எங்களுக்கு சோதனைகளையும் தோல்விகளையும் எதிர்பாராத காரியங்களையும் எங்களுக்கு தந்தாலும், எங்களுக்காக கண்ணீரும் வேதனையும் கஷ்டங்களும் அவமானங்களும் நிந்தனைகளும் இல்லாத ஒரு பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேரே, அந்த இடத்திற்கு நாங்கள் கடந்து வந்து அதை சுதந்திரிக்க எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். May God bless you.